வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா மாம்பழம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஒரு மொந்தம்பழத்தில் ஒரு பாதிப்பழம் வச்சுருக்கோம். வழக்கம் போல் வெள்ளரிக்காய் இருக்குது, ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. இது வந்து தட்டைப்பயிர் வச்சுருக்கோம். அடுத்து வந்து முருங்கைக்கீரை வந்து பொரியல் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நம்ம மரத்து பழம் மாதுளம்பழம் கொஞ்சம் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது, சின்ன சின்ன காயாக இருந்தது. அப்புறம் இன்றைக்கி மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பழைய சோறு தான். இன்றைக்கும் பழைய சோறு தான். தினம் பழைய சோறுன்னு கேட்குறீங்க, டெய்லி பழைய சோறு எப்படியோ வந்துடுது. அப்புறம் இந்த டம்ளரில் கொஞ்சோண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் தான், நல்ல வெயில் இருக்குது, கொளுத்துது. ஆனால் எல்லா காய்கறிகள், கீரைகள் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்குது. காய்கறிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அதேமாதிரி பழங்கள் வந்து நிறைய கிடைக்குது. எல்லா வகையான பழங்களும் கிடைக்குது. பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. வெயில் காலத்தில் இந்த பூசணி கிடைக்குது, முலாம்பழம் கிடைக்குது, இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் நிறைய வருது, வெள்ளரிக்காய் வருது, ஸ்டார் ஃப்ரூட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிடுங்க. ஆனால் இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, நிறையா எல்லாம் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பழங்கள் நிறையா சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் நிறையா சோறு தின்னுட்டு கொஞ்சோண்டு பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா பழங்கள் நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் பழங்கள் நிறையா சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். காய்கறிகள் அவ்வளோதான் சேர்த்திக்கிங்க. ஓகே.